அல்லேலூயா, அல்லேலூயா. சுதரம். இந்த வேளையிலும் எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சுதரம் ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய நன்மையை பெற்று நாம் இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிப்போமாக. சுதரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்ற பாடலை யாரும் இணைந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. சுதரம். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். மகனே கலக்காதே, மகளே கலக்காதே, மகனே கலக்காதே, மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலக்காதே, நடந்ததை மறந்து நடந்ததை நினைத்து கலக்காதே, நடந்ததை மறந்து புதியன செய்திடுமா இன்றைக்கு நீ புதியன செய்திடுமா இன்றே நீ இன்றே நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே 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 இயேசு கைவிட மாட்டார். எல்லார் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து ஆமென் கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். எல்லாரும் விசுவாசம் கொண்ட இதயத்தில் உன் காரியங்களை கட்டுப்படியாய் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணே துடைக்கிறார். காயங்கள் கட்டுகிறார், கண்ணே துடைக்கிறார், கண்ணே துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே 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 இயேசு கைவிட மாட்டார். இயேசு ராணிக்கு மேலாக சோதிக்க, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் கரங்களை தட்டி ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் தப்பி செல்ல வழி செய், நீ தப்பி செல்வதற்காக உன் கண்மீனத்திலிருந்து, உன் பாடுகளிலிருந்து, உன் கண்ணீர் பள்ளத்தாக்கிலிருந்து நீ தப்பி செல்லும்படியாய் ஆமென். நீ தப்பி செல்ல வழி செய், நீ தப்பி செல்ல வழி செய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஆமென். கலங்க மாட்டோம் இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம், நல்லதோ போராட்டம், போராட்டம் விசுவாசம் பார்த்து
நல்லதோர் போராட்டம் விசுவாச நீதியின் தீரம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவா. நீதியின் தீரம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவா. நேசர் வருகை தந்திடுவா. கலக்கிடவும் வேண்டா. கலக்கிடவே வேண்டா. கலக்கிடவும் வேண்டா. ஆமென். கலக்கிட கொஞ்சம் சபத்தை நடு விசுவாசத்தை என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட ஒரு நாள் தானிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட ஒரு நாள் தப்பி செல்ல வழி செய்வார். உனக்கு ஒரு வழியை கட்டளைப்பட உருவாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் பல தடைகள் நீக்கட்டும். விசுவாசத்தோடு கண்டுகொள்ள தேவ கருத்து. ஆமென். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிட மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே. ஆமென். விசுவாசத்தோடு கலங்கிடவே. ஆமென். கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை காட்டி போட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை காட்டி போட்டி எல்லாரும் கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக அவர் கொடுத்த வரங்களோடு இணைந்து ஓ இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உன் வாயில திறந்த ஆண்டவரை துதி. ஆண்டவரை சோத்திரம் பண்ணு. துதிக்க ஆண்டவரை ஆராதிக்க உன் பிரச்சனைகள் மாறுகிறது. உன் போராட்டங்கள் நீங்குகிறது. இயேசு அற்புதம் செய்கிறார். உன் வியாதியை மாற்றுகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் நீங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இந்த வல்லமையாலே நிரப்பும் என்று கேட்கிறார். அபிஷேகத்தை எனக்குள் வையுமையா. என்னை வல்லமையால் நிரப்பும் என்று கேட்கிறார். என்னில் இருக்கிற வியாதி நீங்கட்டுமே. என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், என்னில் இருக்கிறதான கவலை, என்னில் இருக்கிறதான கஷ்டம், என்னில் இருக்கிறதான நிந்தை, அவமானங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையால் வெளிப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொல்லாத ஆண்டவரை கிரியைகள் பிள்ளைகளை வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கிற போராட்டத்தை கொண்டு வருகிற ஆண்டவர் அதமாக்குகிற எல்லாவற்றையும் அக்கறையில் சுட்டரிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவ சமாதானம் உள்ளத்தில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலை கொடுக்கிற வல்லமை, ஒரு சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை துதி. ஆண்டவரை சத்துரம் பண்ணு. இயேசுவின் மீது வல்லமையாக இறங்குகிறார். ஒரு அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது சொன்னதை போல என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை ஆண்டவருடைய நிரப்புகிறார். இயேசுவே பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீ பலனடைவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என்னை பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி. என்னை பலப்படுத்தினீங்களே, என் தேவைகளை சந்தித்தீங்களே, என்னை வாழ வச்சு கொண்டு இருக்கீங்களே, எனக்கு வேண்டிய நன்மையை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா.
நான் நடந்து வந்த பாதைகளிலே என்ன நெருக்கமான பாதை, எத்தனையோ இடர்கள், இன்னல்கள், ஆண்டவர் மரண கண்ணிகள், ஆபத்துக்கள், சோதனைகள் வந்தபோது ஏசப்பா என்னை தப்புவித்தீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நான் உதவிக்காக நின்ற போது ஆண்டவர் எல்லாரும் கைவிடப்பட்ட போது ஆண்டவர் நீர் என்னை கரம் பிடித்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உடைய வரங்களினாலே நிரப்பும் என்று சொல்லுங்க. அபிஷேகத்தோடுமை ஆராதிக்கக்கூடிய கிருபை தாரும் என்று சொல்லுங்க. எனக்காக யார் செய்வார்கள், எனக்காக யார் உதவி செய்வார்கள் இருக்கிற போது இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், நான் உன்னை அற்புதங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா இயேசுவே உம்முடைய வல்லமையினால் என்னை ஒரு விசைக்கோடு அபிஷேகம் பண்ணும் என்று கேட்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே என் பலவீன மாறனோடு ஜெபிக்கலாம், என் வியாதி நீங்களோடு ஜெபிக்கலாம். ஏசப்பா என் பலவீனத்தில் விடுதலை தாரும் என்று ஜெபிப்போம். குடும்பத்தில் கஷ்டத்தோடு பாரங்களோடு கவலையோடு இருக்கிற இப்பொழுது நீங்கள் ஏசப்பா கேட்கலாம். இயேசுவே என் துன்பங்கள் மாறணுமே, என் துயரங்கள் நீங்கணுமே என்று கேட்கிற இந்த வேளையிலேயே இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக உங்கள் உள்ளத்தில் இப்பொழுது அப்படி வல்லமை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இப்பொழுது அமர்த்தாக, உடைய பரிசுத்த கரம் நீட்டப்படுவதாக. ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு புதிய சமாதானம், ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு புதிய சந்தோஷம், ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு புதிய மீட்சி உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இழந்து போன ஆண்டவர் சமாதானம், இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவ மகிமை இப்பொழுது நிரப்பட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் உணர்ந்தவர்களை சாட்சியோடு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கடந்த நாட்களில் நான் திரும்பி பார்க்கிற போது ஆண்டவர் எனக்கு வந்த மரண கண்ணிகளிலே, எங்களுக்கு வந்ததான இன்னல்களிலே என்னை கரம் பிடித்து நடத்தின தேவ நீர் அல்லவா ஆண்டவர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில் என் ஜனத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இவர்களுக்குள் இருக்கிற எல்லா கிரியைகளும், இவர்களுக்குள் இருக்கிறதான எல்லா பலவீனங்களும், இவர்களுக்குள் இருக்கிறதான எல்லா கஷ்டங்களும் வாரங்களும் நீங்கி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமடைந்தவர்களாய் உம்மை ஆராதிக்க கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பி ஆண்டவருடைய வார்த்தையினால் ஒரு விடுதலை சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிற உடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா, என்னை வழிநடத்துகிற தேவன் அல்லவா, எங்களை போஷிக்கிற தேவன் அல்லவா, எங்களை பாதுகாக்கிற தேவன் அல்லவா, எங்களை நல்வழியில் நடத்துகிற தேவன் அல்லவா, எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அல்லவா. அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. இப்பொழுது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தையின் மூலம் பிரத்யட்சமாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆண்டவர் வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளை வசனம் எங்களில் கிரியை செய்யட்டும் ஐயா. ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வ நன்மையை பெற்று ஆண்டவரை நிறைவாய் செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கிருபையினால் நிரப்பும், சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். இவர்கள் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் என்னென்ன நன்மை எதிர்பார்த்து இயேசுவே என்னுமை நோக்கி கூப்பிட்டார்களோ இவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்று சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். சொல்லுங்கள். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேறும் பெற்ற பரிசுத்த நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருந்தால் அவர் உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைய நம்முடைய செய்தியின் தலையங்க நீ தனிமையானவன் அல்ல. அல்லேலூயா. You are not alone. நீ தனிமையானவன் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நான் தனிமையானவன் அல்ல. அல்லேலூயா. ஆண்களை தானே சொல்றீங்க, இன்னும் சொன்னா ஆணை தானே இல்ல போட்டு சொல்லுங்க. நான் தனிமையானவள் அல்ல. அல்லேலூயா. I am not alone. அல்லேலூயா. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. தனிமை என்ற ஒன்று எப்பொழுது உணர்கிறோம் என்றால், மனிதர்கள் நம்மை விட்டு விலகி செல்லுகிற போது, மனிதர்கள் நம்மை அன்பு செலுத்தாத போது, அல்லது ஒருவருடைய உதவி நமக்கு கிடைக்காத போது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்த ஒன்று மனிதர்களால் நமக்கு நடக்காத போது, எல்லாராலும் கைவிடப்படுகிற போது, அல்லது எல்லோரும் என்னோடு இருந்தார்கள் இப்பொழுது இல்லை என்று நாம் நினைக்கிற போது, நாம் நம்முடைய தனிமையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சில வருடங்களுக்கு முன்பதாக கொரோனா என்கிறதான ஒரு பலவீனம் வந்தது. கொரோனா வந்தபோது அவ்வளவு நாள் வீட்டில இருந்து வெளியே, வேலையிலிருந்து வெளியே வந்து வீட்டுக்கு வந்தா ஓடி வந்து கட்டி பிடித்து அரவணைக்கிற பிள்ளைகள், உறவுகள் வந்தோடனே கை கொடுக்கிற உறவுகள். கை கொடுக்க போனா என்ன சொல்லுவாங்க? முதல்ல போய் உங்க கைய கழுவிட்டு வந்து, ஏன்னா மனிதனுக்கு பயம், அந்த கொரோனா என்கிற பலவீனம் பரவி விடுமோ, வந்து விடுமோ. சில அந்த பலவீனத்தால் நம்ம அதை பாதிக்கப்பட்டு அல்லது பாதிக்கப்படல. சிலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவர்களை அல்லது வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை 15 நாட்கள் அளவும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு அறைக்குள்ளாக, வீட்டிற்குள்ளாக ஏதோ ஒரு இடத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சாதாரணமாக ஒரு பலவீனம் வந்ததற்கே மனிதனை தனிமைப்படுத்துகிற இந்த உலகம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ தனிமையானவன் அல்ல. ஒரு சிறிய பலவீனம் வருகிற போது, ஒரு சில கஷ்டங்கள் வருகிற போது, சில இழப்புகள் வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கின்ற போது நம்மை தனிமைப்படுத்துகிறார்கள். அது நாம் தனிமையில் இருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம், நான் தனிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் நமக்குள் வருகிற போது, இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தனிமையானவன், தனிமையானவள் அல்ல. அல்லேலூயா. வேதத்தில் ஆராதனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 60. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி என்றால் தனிமையில், தனிமை அல்லது நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன், எனக்கு உதவிக்கென்று ஒருவரும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் நான் வாழ வைப்பேன். அல்லேலூயா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி அவர்களை பாதுகாக்கின்ற தேவன். தனிமையில் இருக்கிறேன், தனித்து கைவிடப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு புதிய வாசலை திறந்து கொடுக்கிறவர், ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறவர், தடைகளை மாற்றுகிற தேவன். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தனிமையானவன் அல்ல. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் மனிதன் நம்மோடு இருப்பதில்லை, தனிமையானவன் அல்ல என்று இயேசு சொல்லும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மனிதன், நாம் அநேக நேரத்தில் நாம் பார்ப்பது மனிதனை தான் பார்க்கிறோம். என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு அவர் தெரியவே இல்லை, மனிதன் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தெரிகிற உறவுகள் நம்மோடு துணையாக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய கண்களால் நாம் பார்க்கிற சில உறவுகள் துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவைகள் துணையா இல்லாத போது நாம் நினைக்கிறோம், இன்னைக்கு என் கூட யாருமே இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நீ உன் கூட இருக்க மனிதனுடைய துணையைத்தான் பார்க்கிற, ஆனால் மனிதன் கொடுக்கிற துணையை விட ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவர்கள் உன்னை விட்டு போனாலும் இன்னைக்கு நீ தனியா அல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல என்று இயேசு சொல்வதற்கு காரணம், அந்த இயேசு உங்களை நேசிக்கிறவராக, உங்கள் மீது அன்பு கூறுகிறவராக இருக்கிறபடியால் இயேசு சொல்லுகிறார், நீ தனிமையானவன் அல்ல. அல்லேலூயா.
முதலாவது காரியம், இயேசு நம்மில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறபடியால் நாம் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அன்பில்லாத மனிதன், அன்பை பெறாத மனிதன், அன்பிற்காக ஏங்குகின்ற மனிதன், உறவுகள் 1000 இருந்தும் அன்பை பெற முடியாத நிலையில் இருக்கிற மனிதன் தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. 1000 சொந்தம் இருக்கும், 1000 லட்சத்துக்கு அதிகமான உறவு இருந்தாலும் அன்பு காட்ட ஒருவரும் இல்லைன்னா இந்த உலகத்துல மனிதன் தனிமையை தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. 1000 பேர் இருந்தாலும் அன்பில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் தனிமையை உணர்கின்றான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் நம்மை வெறுத்தாலும், யார் நம்மை தனித்து விட்டு சென்றாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்றாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ தனிமையானவன் அல்ல, நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல. சிலர் நம்மை விட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நன்மையாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில நன்மைகள், சிலர் நம்மை விட்டு போகிறார்கள், நீ எல்லாம் தேவையில்லாத சிலர் போறாங்கன்னா நினைச்சுக்குங்க, ஆண்டவர் ஏதோ நம்ம கிட்ட நன்மை செய்ய போறான்னு நினைச்சுக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வேண்டான்னு போறாங்க, நீங்க நினைச்சுக்கிடணும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த மனிதன், இந்த உறவுகள், இந்த தேசத்தார், இல்ல இந்த கிராமத்தார், இல்லது என்னுடைய கூட படிக்கிறவங்க, என்னோட வேலை பார்க்கிறவங்க என்ன வெறுக்கிறாங்க, என்ன நேசிக்கல, என்ன அன்பு கூறணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, அவர்கள் எல்லாம் நேசிக்கவில்லை என்றாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். எனவே நீ தனியாய் விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தனித்தவர்கள் அல்ல. எந்த இடத்திலும் இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறபடியால் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. உங்களை நேசிக்க உங்க கிராமத்தார் இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை நேசிக்காம இருக்கலாம், உங்க உறவுகள் உங்களை நேசிக்காம இருக்கலாம், ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். இயேசு உன்னில் அன்பாக இருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவானவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நாம் அழிந்து விடக்கூடாது, நாம் இந்த உலகத்தின் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய அன்பு விலையேற பெற்றது. நீங்கள் எப்போதும் தனிமையானவர்கள் அல்ல, இயேசு உங்களை நேசிப்பதற்காக உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தன் ஜீவனையே கொடுத்து நமக்காக நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுற்றிலும் மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். நம்ம கூட கரம் பிடிக்க மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்ம தனிமையாக இருக்கலாம். இன்னைக்கு கணவன் இருப்பார், மனைவி இருப்பாங்க, சில வருடம் கழிச்சு நம்ம கூட சில உறவுகள் முதிர்ந்த வயதாகும் போது போய் விடுவார்கள், பலவீனத்துல போய் விடுவாங்க, பிள்ளைகள் திருமணமாகி போயிரும், இல்ல திருமணமாகி வரும், எப்படி போனாலும் பரவாயில்லை, நீங்க தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், பரவாயில்லை, இப்போ வீட்டுல எல்லாம் 4 பேர் 5 பேர் இருக்காங்க, கொஞ்சம் காலம் ஆனா எப்படித்தான் உங்க நிலைமைன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு யாரு சொல்றா? நம்மளை போல நாசியில காத்து வர மனுஷன் தான் சொல்றான். அவனுக்கு இதே நிலைமை தானே என்ன செய்யல தெரியல. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையும் இதுதான். இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம கூட இருக்கிற மனுஷங்க எல்லாம் கடைசி வரை இருப்பாங்க, இவங்க கூட இருக்கிற மனுஷன் எல்லாம் பாதியில விட்டு ஓடிடுவாங்க. இல்ல, எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவர் மாத்திரம்தான் நிரந்தரம். அல்லேலூயா. இயேசு மாத்திரம்தான் நம்ம கடைசி வரை வரப்போகிறவர். அவர் நம்மை தனியாய் விடவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தனிமையானவள் அல்ல, நான் உன்னில் அன்பு செலுத்துகிறபடியால், நான் உன்னோடு இருக்கிறபடியால் நீ தனித்து விடப்பட்டவள் அல்ல. அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்ம மீது அன்பு செலுத்துகிறவராகவே இருக்கிறார். எப்போது நம்மை தனிமையாய் இயேசு விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நாள் உங்களை ஹாஸ்டல்ல கொண்டு விட்டாதான் தெரியும் அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம்.
சொன்ன பேச்சு கேட்கலன்னா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவோம், வீட்டில் வளர்க்குற பிள்ளைகளை சொன்ன பேச்சு கேட்கலன்னா ஹாஸ்டல்ல கொண்டு விட்டு வளர்த்துருவோம் அப்படிம்பாங்க. உடனடியாக அந்த பிள்ளை என்ன சொல்லும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் நல்ல சொன்ன பேச்சு கேட்டுருவேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சோத்திரம். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம ஏதோ ஒரு மனுஷனை தனித்து விட்டுட்டா, அவன் நம்மளும் தனியா கொண்டு விட்டுட்டா அவன் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தனிமையில் இருக்கிற மனிதனுக்குத்தான் அவனுடைய வேதனை என்ன என்பது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நினைக்கணும், நீங்க தனியா இல்லை, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறார். மனிதன் இல்லாமல் இருக்கலாம், மனிதனை விட்டு போய்விடலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை படைத்த தேவன், உருவாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால், உங்களை நேசிக்கிறபடியால் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஊரே சேர்ந்து உங்கள்கிட்ட பேசாம போகலாம், சபையே சேர்ந்து உங்கள்கிட்ட பேசாம போகலாம், எல்லா உறவுகளும் சேர்ந்து உங்கள்கிட்ட பேசாம இருக்கலாம், உங்களை வெறுத்தே விடலாம். ஆனா இயேசு உங்கள்கிட்ட நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களில் அன்பு கூறுகிறார். எல்லாரும் சேர்ந்ததுன்னு பார்ப்பாங்க நீ தனியா இருக்கிறான்னு. ஆனா இயேசு சொல்லுவார், உன்னை காட்டிலும் மகா பெரிய சேனையோடு இயேசுவும் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய சேனையை விட ஆண்டவருடைய சேனை பலம் வாய்ந்தது. ஆமென். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி மனிதன் ஒரு நாளும் நிற்கவே முடியாது. இயேசு இன்னைக்கு சொல்றாரு, நீ தனிமையானவள் அல்ல, நான் உன்னை நேசிக்க உன்னோடு இருக்கிறேன். ஆமென். தனிமை எப்பொழுது நினைக்கின்றோம்? நம்மை நேசிக்காத போது, ஒருவரும் நம்மை நேசிக்க இல்லாத போது நினைக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு நம்மளை நேசிக்க தான் ஏசப்பா இருக்கிறாரு, நம்மில் அன்பு கூறதான் ஏசப்பா இருக்கிறாரு. அதனால நீங்க யாரும் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. சோத்திரம். ஏசப்பா தேடி போன மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் நிறைந்த மனிதன். அவனை யாரும் தொடக்கூடாது. தொட்டா ஒரு பக்கம் தீட்டு, இன்னொரு பக்கம் அந்த தொட்டா அந்த வியாதி மற்றொரு மனிதனுக்கு பரவிவிடும் என்கிறதான ஒரு பயம். யாரும் தொடமாட்டார்கள். ஆனால் ஒதுக்கப்பட்ட மனிதனை விட்டு தூரமாக இருந்த மனிதர்களை எல்லாம் குஷ்டரோகம் நிறைந்த மனிதனுடைய கரத்திலிருந்து சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. அவன் மூக்கிலே, சரீரத்திலே அவன் சதைகள் சேதமாகி வடிந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்துல ஏசப்பா பார்க்கிறாரு. ஏசப்பா போய் அவனை தொட்டு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த எல்லா மனிதர்களும் சொன்னாங்க, நீ குஷ்டரோகியா இருக்கிற, நீ தனியா இருக்கணும்னு. ஆனா ஏசப்பா சொன்னாரு, நீ வா, நான் உன்னை தொட்டு சுகத்தை தருவேன். அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் அன்பு. ஆமென். எல்லாரும் உன்னை வெறுத்து தள்ளுகிற இடத்துல ஏசப்பா உன்னை சேர்த்து கொள்ளுவா. எல்லாரும் உதறி தள்ளும் போது இயேசு உங்க கூட இருப்பார். அதுதான் நம்முடைய தேவன். மனிதனுடைய அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பு அது மேலான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருங்கிற மனுஷன் மரித்து போனா, இயேசுவுடைய அன்பான ஒரு நண்பன், இயேசுவுக்கு நண்பனாக இருந்த ஒரு மனிதன், ஊழியத்திற்கு உதவியாக இருந்த ஒரு குடும்பம். இப்பொழுது இயேசு ஊழியத்திற்காய் சென்ற நேரத்திலே இந்த லாசரு வியாதிப்பட்டவனாய் மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. இயேசு இந்த கேள்வியை பட்டு 4 நாளுக்கு பிறகு அந்த கிராமத்துக்கு வருகிறார். ஏசப்பாக்கு தெரியும், ஏசப்பா அவங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏசப்பாக்கு தெரியும், அவன் குழியில வச்சாலும் நான் அவன் கூட இருப்பேன்னு ஏசப்பாக்கு தெரியும். அல்லேலூயா. நான் அவன் கூட தான் இருக்கிறேன்னு ஏசப்பாக்கு தெரியும். ஆனா இந்த கிராமத்துக்கு 4 நாளாகி பிறகு வந்தபோது வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். சொல்கிறார், இப்பொழுது ஒரு சகோதரியாகிய மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏசப்பா, எங்க வீட்டிலேயே நீங்க இருந்திருந்தா, எங்க சகோதரன் கூடவே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, என் சகோதரன் வியாதியாக இருந்தா கூட உயிரோடு எழும்பி இருப்பானே, இல்ல என் சகோதரன் பிழைச்சிருப்பானே அப்படின்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. கொஞ்ச நேரமானது வீட்டுல ஒரு சகோதரி இருந்தாங்க. இயேசு வந்ததை கேள்விப்பட்டாங்க. மறுபடியும் ஓடி ஓடி வந்தாங்க. 11ஆவது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, சத்தமா வாசிக்கலாம், நீர் இங்கே இருந்தீரானால். ஆமென். அல்லேலூயா. ஆனா அவன் மரித்தாலும் இயேசு அவங்க கூட இருக்கிறாருங்கிறத இவங்க இன்னும்
உணரல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நினைச்சுக்கங்க. 2 சகோதரிகளும் வந்து சொன்ன வார்த்தை, இயேசு என் சகோதரன் கூட இருந்தா இவன் மரிச்சிருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நிறைய நேரத்தில் நினைக்கீங்க, என் காரியத்தில் ஏசப்பா என் கூட இருந்தா எனக்கு நன்மை நடக்கும், ஏசப்பா என் கூட இருந்தா எனக்கு அற்புதங்கள் நடக்கும், ஏசப்பா என் குடும்பத்தோடு இருந்தா என் வாழ்க்கை தரம் உயரும், ஏசு என் கூட இருந்தா இந்த கஷ்டம் எனக்கு வந்துடாதே, ஏசப்பா என் கூட இல்லையோ அப்படின்னு நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். இந்த மார்த்தாள் மரியாள் சொன்னாங்க, ஏசப்பா எங்க கூட நீங்க இல்ல, எங்க கூட இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. ஆனா இதையெல்லாம் கேட்ட இயேசு இந்த மனிதனுடைய கண்ணீரை பார்த்த உடனே இயேசுவின் கண்ணில் இருந்த கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்கும்போது, உங்க வேலையில் இருக்கும்போது, இந்த ஆலயத்தில் இருக்கும்போது, நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் அல்லது உங்க உள்ளத்தில் இருக்கிறதான வேதனை, இதையெல்லாம் பார்க்கிற ஏசப்பா அவருக்கு கண்ணீர் தானா வந்துடும். அல்லேலூயா. நம்ம கண்ணீரை பார்க்கிற மனசை சொல்லுவான், போட்டு பரவாயில்ல, ஆனா சொல்யூஷனை தர முடியாது. இல்லை நம்ம கண்ணீரை பார்க்கிற மனுஷன் சொல்லுவான், இவனுக்கு இது தேவைதான், என்னை அன்னைக்கு கண்ணீர் வடிக்க வச்சான்ல இவனுக்கும் இது தேவைதான். இல்ல இந்த மனுஷன் கண்ணீர் வடிக்கும் போது, ஒரு மனிதன் கண்ணீர் சிந்துகிற போது அந்த மனிதனை பார்த்து ஏளனமாய் பேசுகிற கூட்டம் ஒரு பக்கம், சில மனிதர்கள் கண்ணீர் வடிக்கிற போது அவனை பார்த்து புறங்கூறுகிற மனிதர்கள் ஒரு பக்கம், இழிவாக பேசுகிற மனிதர்கள் ஒரு பக்கம், சிரிக்கிற கூட்டம் ஒரு பக்கம். இவர்கள் எல்லார் மத்தியிலும் அந்த கண்ணீர் வடிக்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பு விலை ஏற பெற்றது. ஆமென். இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், நீ தனிமையானவன் அல்ல, இயேசு உன்னை நேசிக்கிறபடியால் உனக்காய் கண்ணீர் சிந்த ஒருவர் இருக்கிறார். அதனால ஒரு நாள் நீங்க தனிமையானவர்கள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இந்த இயேசு நேரமானது இயேசுவின் கண்ணில் இருந்து வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டு அழுது அதன் பிறகு அவன் கல்லறையின் அருகே சென்று இந்த இயேசு சொன்னார், மசீசகன் சொன்னாங்க, ஆண்டவரே 4 நாளாயிற்று ஆண்டவரே, நாருமே ஆண்டவரே, அது பக்கத்துல போக வேண்டாம், இல்ல நாற்றம் எடுத்த சரீரம் இருக்கிறதே அப்படின்னு சொன்ன போது சொன்னார், நீ நாற்றம் எடுத்த இடத்திலும், நீ எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு உன் கூட வருவார். ஆமென். இப்ப இயேசு கல்லறையின் அருகில் வந்து சொன்னார், லாசருவே வெளியே வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லாசரு உள்ள கெட்டி துணியினால சுத்தி வச்சிருந்தாங்க. நீ எப்படி கெட்டி வச்சிருந்தாலும் உலகத்தின் பாவங்கள் அல்லது உலகத்தின் கஷ்டங்கள், உலகத்தில் இருக்கிறதான கண்ணீர் கவலைகள் உன்னை எப்படி சுத்தி நீ வெளியே வர முடியாம வச்சிருந்தாலும் இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், இயேசுவின் அன்பு போதும், நீ வெளியில் வர கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த மரித்து போன லாசரு அவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மரித்தாலும் இயேசு அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அவன் ஆத்மாவோடு இருந்தபடியால் அவன் தனிமையாய் அல்ல, நான் பாதாளத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆகாயத்தில் ஏறினாலும், நான் பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டாலும், எந்த இடத்தில் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. இந்த லாசரு மரித்தே போனான், ஆனாலும் இயேசுவின் அன்பு அவனை உயிரோடு கொண்டு வந்தது. ஆமென். இன்னைக்கு நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. இந்த லாசருவினுடைய ஆத்துமா ஒருவேளை நினைச்சிருக்கிறான், நான் இயேசுக்கு எவ்வளவு நண்பனாக இருந்தேன், இயேசுவை எவ்வளவு நேசித்தேன், இந்த சின்ன வயசுலயே நான் என் உயிர் இப்படி இழந்துட்டேனே, இயேசு என் கூட இல்லையோ நினைச்சா. ஆனா இந்த ஆத்மாவை ஆண்டவர் பாதாளத்துல விடாதபடி உடனடியாகவே அந்த ஆத்மாவுக்கு ஒரு உயிரை கொடுத்தார். ஆமென். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் தனிமையானவன், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நினைக்கிற போது இயேசு சொல்லுகிறார், நீ தனிமையானவன் அல்ல, உன்னில் அன்பு கூற நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற ஒரு மனிதன் தகப்பனிடத்திலிருந்து தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை தப்பா வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிறான். அம்மா சொல்றாங்க, ஓடி போயிரு, உன் மாமனார் வீட்டுல போய் அடைக்கல புகுந்துக்கா. யார்கிட்ட சொன்னாங்க? யாக்கோபுல. யாக்கோபு தன் சகோதரன் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு வாங்கி விட்டு ஓடுறான். இப்ப அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, உன் மாமனார் வீட்டுக்கு போ. இப்ப இவன் கையில ஒரு 10 லட்சம் ரூபாயும்
10 பவுன் நகையும் கொடுத்து உன் மாமனார் வீட்டுக்கு போய் நல்லா இருந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வான்னு சொல்லி இவனை என்ன செய்யல, அனுப்பவே இல்லை. 10 பைசா கொடுத்து இவன் கையில 10 பைசா என்ன செய்யாது, கிடையாது. 1 ரூபாய் கிடையாது. என்னதான் இருக்கு இவன் கையில? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. தகப்பனார் கொடுத்த ஆசீர்வாதம். இதை வாங்கிட்டு போறான். போகும்போது வேதாகமத்தில் வாசிக்கிற போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் மறைந்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து படுத்து கொண்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இவ்வளவு நாள் வீட்டுல தலையணையை வச்சு அழகா படுத்துட்டு இருந்த மனிதன், மெத்தையில உறங்கினதான ஒரு மனிதன், இப்போ உயிருக்கு பயந்து ஓடும் போது தனி பெற்றோர்கள், தாய் தகப்பன் கூட இல்லை, சகோதரன் கூட இல்லை. இவ்வளவு நாளும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இன்று இரவு அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அல்லேலூயா. இவ்வளவு நாள் வீட்டுல தகப்பனோடு, தாயோடு, சகோதரனோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறினது. உயிருக்கு பயந்து ஓடுற இடத்துல நடு ராத்திரியில தங்கிறதற்கு இடம் இல்லாம ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து உறங்கக்கூடிய அளவுக்கு தனிமையாய் விடப்பட்ட மனிதனாய் நின்று விட்டார். அல்லேலூயா. தாய் தகப்பன் பரவாயில்லை, இங்க இரு, உன்னை காப்பாத்துவேன்னு அவங்க சொல்லல. இன்னைக்கு நீ ஓடிப்போ, உன்னை ஆண்டவர் காப்பாத்துவார், உன் மாமனார் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த யாக்கோபு ராத்திரி ஒரு கல்லை எடுத்து வச்சு தூங்கும் போது பெற்ற தாய் தகப்பன் அவனை போன்னு சொல்லிட்டாங்க, தனிமையா விட்டுட்டாங்க. நடு ராத்திரியில் அவன் நம்பி வந்த தேவன் அவனை கைவிடாமல் அவனுக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் மேலே ஏறுவதும் இறங்குகிறதுமான ஒரு தரிசனத்தை அவன் கண்டான். இப்பொழுது அதற்கு மேலாக நின்று கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம் 13வது வசனத்திலே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. தொடர்ந்து அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் கூட வருவேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க. அவன் எப்ப தனியா இருந்தானோ, எப்ப குடும்பத்தை விட்டு தனியா போனானோ, யாருமே உதவி இல்லாம தனியா நடு ராத்திரியில் அவன் தனிமையை உணர்ந்து கொண்டிருந்தானோ, அப்பொழுது இயேசு அவன் மீது அன்பு கூர்ந்து அந்த இடத்தில் வந்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்தில் தனித்து விடப்பட்டாலும் இயேசு உங்களுக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோடு இருந்த மனிதர்கள் ஓடலாம், ஆனா உங்களுக்காக ஒருவர் இறங்கி வருவார். ஆமென். இந்த ஆராதனை வேளையில் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் என் மீது அன்பு கூற, என் மீது பாசம் காட்ட, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று நினைக்கிற வேளையில் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த யாக்கோபுக்காக அந்த நடு ராத்திரியில் ஆண்டவர் இறங்க முடியும் என்றால் இந்த ஆராதனை வேளையில் உங்கள் உள்ளத்தில் இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சுந்தரம். இந்த நாள் ஒரு பாடலை பாடுவோம். தேவநாம மகிமைப்படட்டுமே. சுந்தரம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணி கொடுத்தவரே. நான் அழுத என் அருகில் வந்தவரே, என் கண்ணி கொடுத்தவரே. இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி பண்ணாம, உன் கரங்களினாலே என் கண்ணு கொடுத்தவரே. நான் அழுத
என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே, இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரைக்கா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. அல்லேலூயா. ரெண்டே இல்லை, நான் அழுத போதெல்லாம், சரி சொல்லுங்களேன், நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இயேசுதான், அவர் இயேசுதான். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் விசுவாசத்தோடு பாடலாமா? அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா எப்படி போவாங்களா? ஆனா இயேசு போக மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, இயேசு உங்களோட அன்பா இருக்கிறபடியால் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. இது உங்களை பார்த்து கேட்கலாம், ஏன் நீ தனிமையானவன்? இல்ல, நான் தனிமையானவன் இல்ல. அப்படின்னு நான் ஏன் தனிமையானவன் இல்லைன்னா, என்ன இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வீட்டை விட்டு ஓடி போகும்போது யாக்கோபை நேசிக்க நடு ராத்திரியில தனிமையா விட்ட போது யாரும் இல்லை, ஆனா இயேசு அவனுக்காக இறங்கி வந்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் ஏன் தனிமையானவர்கள் அல்ல என்றால், இயேசு அவர் நமக்கு ஆதரவாக அவர் இருக்கிறபடியால் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆதரவற்றவன் என்று சொல்லப்படுகிற இடத்தில் இயேசு ஆதரவாக நம்மோடு இருக்கிறபடியால் நாம் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆதரவற்ற இல்லம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் போர்டு வச்சிருப்பாங்க, ஆதரவற்றோர் இல்லம் என்று சொல்லி போர்டு வச்சிருக்கோம். ஆனா ஹாஸ்டல் வேற, ஆதரவற்றோர் இல்லம் வேற. ஹாஸ்டல்ல பிள்ளைகள் தங்கி படிக்கும், அது வேற. ஆனா ஆதரவற்ற இல்லம் என்று சொல்லி போர்டு வச்சிருக்கிற இடத்துல எந்த பிள்ளைகளை சேர்ப்பாங்க? அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாத பிள்ளைகள் இல்ல, யாருமே இல்ல அப்படின்னா சேர்க்கலாம். ஆனா அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆனா அந்த ஆதரவற்ற இல்லத்துல பிள்ளையை கொண்டு படிக்க சேர்க்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் உள்ள போயிட்டு வெளியே வந்து போர்டை பார்க்கும்போது என்ன தோணும்? ஆதரவற்றோர் இல்லம். எனக்கு தான் அப்பா அம்மா இருக்கிறாங்களே, அப்ப ஏன் என்னை எங்க கொண்டு விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி அந்த குழந்தைக்கு வருமா இல்லையா? ஆதரவற்றோர் இல்லத்துல ஆதரவா இருக்கிற மனிதர்களே கொண்டு விடும் போது இயேசு நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. மனிதன் நம்மை ஆதரவற்றவனாய், ஆதரவு இல்லாதவனாய், உதவி செய்யாதவனாய் நம்மை விட்டு விடலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் நமக்கு எப்போதும் உதவி செய்கிறவர், நமக்கு ஆதரவா இருக்கிறவர். எனவேதான் ஒரு மனிதன் சொன்னார், எனக்கு ஒத்தாசை பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும், எனக்கு ஆதரவு வரும் என்று ஆண்டவரை நீங்கள் நம்புகிற போது நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா.
எனக்கும் அவங்கள மாதிரி 4 சொந்தக்காரங்க இருந்திருந்தா, எனக்கும் அவங்கள மாதிரி 4 குடும்பம் இருந்திருந்தா, எனக்கு அவங்கள மாதிரி அண்ணன் தம்பி இருந்திருந்தா, எனக்கும் அவங்கள மாதிரி வேலை இருந்திருந்தா அப்படின்னு நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி ஒன்றும் தேவையில்லை, இயேசு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி ஒரு நாள் அந்த உறவுகளும் எப்போ பிச்சுட்டு போவோன்னு தெரியாது. அல்லேலூயா. மனித உறவுகள் நிரந்தரம் இல்லாத உறவு. இந்த உலகத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் ஒருவர் மாத்திரமே மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறபடியா, இயேசு உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறபடியா நீங்கள் தனிமையாய் விடப்பட்டவர்கள் அல்ல. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமே. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. என் ஆபத்து நாளில், என் இழப்பின் நாளில், என் பலவீனத்தின் நாளில், என் சோதனையின் நாளில், நான் கஷ்டப்படுகிற நாள்ல யாராவது ஆதரவுக்கு வரமாட்டாங்களான்னு நினைக்கிற நேரத்துல எல்லாரும் எனக்கு ஆதரவா ஒருத்தர் வரல, எனக்கு எதிராக தான் இந்த மனுஷன் சொல்றான், என் ஆபத்து நாளில் எல்லாரும் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனா கர்த்தர் ஒருவர் மாத்திரம் எனக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் உங்களை நெருக்குகிற போது, ஏதோ ஒரு துன்பத்தில் நீங்கள் தனித்து விடப்படுகிற போது, தனி மரமாய் நிற்கிறேன் என்று நினைப்பீர்கள் சில நேரத்தில். ஆமென். அல்லேலூயா. தனியா நிற்கிறோமே, தனியா என்ன செய்வோம்? தனியா இல்ல. ஒரு நாள் நினைக்க கூடாது, ஏசப்பா உங்களுக்கு ஆதரவுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. தனிமையா நான் என் பிள்ளைகளை எப்படி கவனிப்பேன், தனிமையா என் எதிர்காலத்துக்குரியது எப்படி பார்ப்பேன் அப்படின்னு ஒருவேளை நம்ம ஃபீல் பண்ணா, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவாக உன்னோடு இருக்கிறேன். யார் உனக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. உனக்கு உதவியாக இருப்பார், உனக்கு ஒத்தாசையாக இருப்பார். அதனால் நீ தனிமையாக விடப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. சங்கீதம் 146வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகள் அல்லது கைவிடப்பட்டவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள், சில உறவுகள், சிலர் நம்மை விட்டு போகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இதை விட மேலாக கஷ்டப்படுவீங்களா இருக்கும். ஏதோ ஒன்று இழந்தது நன்மைக்குன்னு நினைச்சுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இன்னைக்கு மனித உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள், நம்மை கைவிடுகிறார்கள் என்று ஒரு நாள் நினைக்காதுங்க. ஏசப்பா உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். இன்னைக்கு வசனம் சொல்லுது, அவர் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை ஆதரிக்கிற தேவன், அவர்களை காப்பாற்றுகிற தேவன், அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இடத்துல கைவிடப்பட்ட பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள் 5 கிலோ அரிசியை கொடுத்து ஒரு நாள் போட்டோ எடுத்து விட்டுருவாங்க. அந்த 5 கிலோ அரிசி எத்தனை நாள் போகும்? அல்லேலூயா. 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். ஒருவேளை அந்த 1000 ரூபாய் ஒரு மனிதனுக்கு போதுமானதா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு மனிதன் உதவி செய்கிறதை போல இல்லை ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து நமக்கு உதவியாய் ஒத்தாசையாய் நம்மோடு கூட ஆதரவாக இருக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். நான் பேசிய இடத்துல யார் பேசுவா? எனக்காக பேச ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற இடத்துல உங்களுக்காக இயேசு இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஆதரவுக்கென்று இந்த உலகத்தில் மனிதன் இல்லாமல் போகிறார், ஆனால் இயேசு ஆதரவாக உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யாக்கோபு தூங்கிட்டு இருந்தவனுக்கு நடுராத்திரி இறங்கி வந்து ஆசீர்வதித்த தேவன் இப்ப நேரம் விடிஞ்சது. இந்த யாக்கோபு எழும்பி தன் மாமனாருடைய வீட்டுக்கு போகிறார். திருமணம் ஆகிறது, பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுக்கிறார், அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. இப்போ மாமனார்கிட்ட வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு போனவன் அவரை விட மேலான ஆசீர்வாதங்களை பெற ஆரம்பித்தான். அல்லேலூயா. இப்ப மாமனாருக்கு பொறாம வருது. என்னடா, நம்ம கிட்ட வேலை பார்த்த பையன் இவன் நம்மளை விட பெரிய ஆளாயிட்டானே, நம்மளை விட உயர்ந்துட்டானே. வசனம் சொல்லுகிறது, சூத்திரம் ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம்.
இவ்விதமாய் இந்த யாக்கோபு இன்னும் விருத்தியடைந்து மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் மிகப்பெரிய மனிதனாய் அவன் மாறினான். அல்லேலூயா. 2 பரிவாரங்கள், 2 விதமான சொந்தம் ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில நிறைவான நன்மை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. இவங்க அப்பாட்ட போகும்போது நான் நேரமா சொன்னது மாதிரி 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து பிசினஸ் பண்ணி பிழைச்சிக்கன்னு சொல்லி அனுப்பினாரா? இல்ல 15 பவுன் நகையை கொடுத்து அனுப்பினாரா? பேங்க் பேலன்ஸை கொடுத்து அனுப்பினாரா? சொத்து பத்திரத்தை கொடுத்து அனுப்பினாரான்னு ஒண்ணுமே. வெறும் கையா போனா, ஆண்டவரை நம்பி போனா, தனியா நின்னவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவருடைய வார்த்தையை நம்பி போனா பாருங்க. இப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அவனுக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தனித்து விடப்பட்டிருந்த ஒரு மனிதன் இரவு நேரத்தில் தனிமையாய் ஏக்கத்தோடு என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று நினைத்த ஒரு மனிதனுக்கு இயேசு அன்பு கூர்ந்து அவனை இப்பொழுது திரளாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் மாமனார் இவனை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப இவன் தனிமையானவன் அல்ல. அல்லேலூயா. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் திரளான ஆஸ்தி உடையவனாய் இவன் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை தீச்சூளையில் தூக்கி போடும்போது இவர்கள் நினைத்தார்கள் ஒவ்வொருத்தனா செத்து போவான்னு நினைச்சாங்க. எப்படி? ஒவ்வொருத்தரா தீல போட்டோன்னே சேர்ந்து சாவான், இல்லைன்னா ஒவ்வொருத்தனா சீக்கிரமா செத்து போயிடுவான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. உற்சாகமா இருவருக்கு அவனை தட்டலாமே. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 2 கையை வசதி அல்லேலூயா. வசதிங்க குறைவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இல்லை, இப்படி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். ஆமென். இந்த தானியேல் அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான மனிதர்களை தீச்சூளையில தூக்கி போடுவது நினைச்சாங்க. ஒவ்வொருத்தனா இப்ப செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. அப்படின்னு நினைச்சுதான் என்னடா செத்த பணத்துக்கு நாத்தமே வரலையே, தீக்க பக்கத்துல நம்மளை கொண்டு போனாலே என்ன ஆயிடுது, நம்ம மேல உள்ள சிறி முடிகள் எல்லாம் கருகுனா நாட்டம் எடுத்துருது. அதனால தீச்சூளையில தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் ஆனது, செத்த பணத்துக்கு நாத்தம் வரலையேன்னு எட்டி பார்த்தா போட்டது 3 பேரு, இப்ப 4 பேரு தீல எறும்பு கூட தான் கிடக்கும்னு பார்த்தா 4 பேர் அழகா அழகா எங்க நடந்தாங்க? எங்க நடந்தாங்க? அல்லேலூயா. தீச்சூளையில நடந்தாங்க. எப்படி? தீச்சூளையில என்ன செஞ்சாங்களா? இப்போ தூக்கி போட்டவங்க நினைச்சாங்க இதோட நாசம், என்னடா செத்து கருகின நாத்தம் எடுக்கலையேன்னு எட்டி பார்த்தா போட்டது 3 பேரு, நடந்தது எத்தனை பேரு? எப்படி 4 பேரு? ஒருத்தன் கூட செத்து இருந்தா 2 தான் இருக்கணும், இல்ல 1 தான் இருக்கணும். ஆனா ஒரு ஆள் கூட போனார். யாருன்னா அதுதான் தேவ ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எந்த இடத்துல தூக்கி போட்டாலும் நீங்க இருக்கிற இடம் உங்க வாழ்க்கையில் இந்த 3 பேருக்கு அக்கினி சூளை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆமென். இப்போ உங்களை சுற்றிலும் இருக்கிறதான நடக்கிற சூழ்நிலைகள், உங்களை சுற்றிலும் நடக்கிறதான பிரச்சனைகள், உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாவே இல்லைத்தான், உங்களுக்கு ஆசீர்வாதமாவே இல்லைத்தான். இந்த 3 பேர் தீச்சூளையில நின்ன மாதிரி இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். ஆனாலும் பயப்படாதீங்க, உங்க கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆதரவாக அந்த தீச்சூழலை இறங்கி வந்து உங்களை விடுவிக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆபத்தா அப்படின்னு ஓடுறவ மனுஷன், ஆபத்தா அப்படின்னு ஓடி வர்றவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆபத்து வருதுன்னா எடுத்துட்டு ஓட்டம் பிடிக்கிறவன் தான் மனுஷன். கூட நிக்கிறவன் என்னாலும் பரவாயில்லைன்னு ஓடுறவன் மனுஷன். கொஞ்சம் கழிச்சு திரும்பி போய் பார்ப்பான், இவனுக்கு கூட வந்தவன் இருக்கிறானா இல்லையான்னு கொஞ்சம் தூரம் போய் தான் திரும்பி பார்ப்பாங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வருகிறதுன்னா அவர் ஓடி வந்து அவர் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. தானியேலை தூக்கி போடும்போது சிங்கம் எப்போ சாப்பிடலான்னு உட்கார்ந்துருக்கு. சாப்பாடு போடுற நேரத்துல இந்த தானியேலை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் போய் சிங்கத்தின் வாயை
கட்டி போட்டுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் நிறைய சிங்கத்துக்கு வாயில ஆண்டவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்துக்கு வாயை விட மனிதனுடைய வாய் மிக கொடூரமானது. ஆண்டவர் சொன்னார், அது திறக்கப்பட்ட பிரேத குழியா. எது? மனிதனுடைய வாய் திறக்கப்பட்ட பிரேத குழினா செத்த பணம் இருக்கிற இடத்தை திறந்தா என்ன ஆகும்? ஒரு மாசம் கழிச்சு திறந்தா அழகா வணக்கமா இல்லையே, ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய வாய் அதை நன்மையா மாத்துறதும் தீமையா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுப்பா சொல்றாரு, உதவி செய்வேன், உனக்கு ஆதரவா இருப்பேன், உனக்கு ஒத்தாசையா இருப்பேன் என்று சொல்லுகிற மனிதர்கள், இந்த நாவினால் சொல்லுகிற மனிதன் உங்களை விட்டு ஓய்வு விடலாம். ஆனால் உங்களை படைத்த ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விட்டு ஓடிவிட மாட்டார். அல்லேலூயா. எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இந்த யாக்கோபுக்கு ஆதரவாக இருந்த ஆண்டவர் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றோம். கடைசியாக, ஏன் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல என்றால், இயேசு உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் அவர் செய்கிறவராய் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஒருவர் நம்ம கூட இருந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற வரையிலும் நமக்கு தனிமைங்கிறது என்னன்னு தெரியவே தெரியாது. அப்படியே ஒருத்தர் பெற்றோர், நம்முடைய கணவர் அல்லது நம்முடைய உறவுகள், யாரோ ஒரு வெல்விஷர் நமக்கு உதவி செய்கிற வரையிலும், கொடுத்துட்டு இருக்கிற வரையிலும், நம்ம கூட கையை பிடிச்சி நடக்கிற வரையிலும் நம்ம தனிமையாக இருக்கிறோங்கிறது நமக்கு உணர்வுமா? இல்லவே இல்லை. நம்ம பெற்றோர் கூட இருக்கும்போது, உறவு கூட இருக்கும்போது நம்ம தனியாக இருப்போம்னு நினைக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆனா எல்லாரும் ஒரு நாள் அந்த கொடுக்கறத நிப்பாட்டும் போது அப்பந்தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். எப்படி? இப்ப நான் தனியா இருக்கிறேனே, இவங்க எனக்கு உதவி பண்ணலையே, எனக்கு கொடுக்கறதான உதவி, எனக்கு வந்ததான நன்மை நின்று விட்டதே அப்படின்னு நினைக்கும் போதுதான் தனிமையை ஃபீல் பண்றோம். ஆனா இயேசப்பா சொல்றாரு, உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் நீ தனிமையானவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சுந்தரம் 20வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார். உங்களுக்கு வேண்டிய நன்மை எல்லாம் தருவார். அல்லேலூயா. உங்களை தனித்து ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். அல்லேலூயா. இப்ப மாமனார், யாக்கோபினுடைய மாமனார் இவரை பார்த்து கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 31ஆம் வசனம். 30வது அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு இவனுடைய யாக்கோபின் மாமனார், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு போதும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மாமனார்ட்டையாக வேலை பார்க்கலாம். சொத்து பத்தெல்லாம் இருக்கிறது யார்கிட்ட? ஆடு மாடெல்லாம் யார்கிட்ட இருக்கு? மாமனார்ட்ட இருக்கு. ஒட்டகங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? மாமனார்ட்ட இருக்கு. இவன் கேட்டா மாமனார் என்ன செய்வாரு? கொடுத்துட போறாரு. இப்ப மாமனார் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் நீ கேளுங்க. இப்ப இவன் அடுத்த வார்த்தை சொல்றான், நீர் ஒண்ணு எனக்கு, இது நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா நீர் ஒண்ணு எனக்கு தரண்டா. அல்லேலூயா. எப்படி? யாக்கோபு மாமனாரை பார்த்து என்ன சொல்றான்? நீர் எனக்கு, அந்த வார்த்தையை அழகா சொல்லுது, நீர் எனக்கு ஒண்ணு கூட தரண்டா. ஒண்ணு ஒரு 10 பைசா கூட நீ இது அப்படின்னா, நீர் எனக்கு தரண்டா, என் ஆண்டவர் எனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உறங்கிட்டு இருந்த மனுஷனை சோதரம் தட்டி எழுப்பி ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புனது யாரு? தேவன். அல்லேலூயா. கல் எடுத்து தூங்கும் போது நீ எலும்பு ஒன்னு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அனுப்பினவர் ஆண்டவர். இப்ப இந்த மாமனார் கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்கிறாரு. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், நீர் ஒண்ணு எனக்கு தரண்டா, மறுபடியும் உங்களுடைய ஆடுகளை ஒரு விஷயம் கூட எனக்கு தாங்க, நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அல்லேலூயா. இப்போ இந்த லாபான், இந்த மனிதன் பார்த்தா, பரவாயில்லப்பா நீ கொஞ்சம் ஆடுகளை வச்சுக்க. இவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சான். இவனுக்குன்னு கொஞ்சம் ஆடுகள் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இவனுக்கு ஆடுகள் எல்லாம் அதிகமான குட்டி போட்டது, மாமனாருடைய ஆடுகள் கொஞ்சம் குட்டி தான் போட்டது. இவனுடைய ஆட்டு மந்தை பெருகிட்டே இருக்கு, மாமனாருடைய ஆட்டு மந்தை இவனை விட குறைந்து கொண்டே இருக்கு. மாமனார் பார்க்கிறாரு, என்னடா இது,
இவன் வெறுத்துட்டே இருக்கிறானே அப்படின்னு பார்த்து மறுபடி சொன்னாரு, ஆடுகளை எல்லாம் மாத்தி விட்டு பார்ப்போமே, நீ இந்த ஆடை வச்சுக்க, இது எனக்கு இது உனக்கு. அதிகமா குட்டி போட்ட ஆட்டை மாத்தி மாமனார் எடுத்துட்டாரு. இப்போ மாமனார் சொன்னாரு, எனக்கு கொஞ்சமா குட்டி போட்ட இவ்வளவு நாளும் போட்ட ஆடுகளை நீ வச்சுக்கப்பா, பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நம்பி மறுபடியும் ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சான். எந்த ஆடு அதிக குட்டி போடாதுன்னு நினைச்சாங்களோ, எது பலன் தராதுன்னு நினைச்சாங்களோ, மறுபடியும் யாக்கோபுக்கு அதிக நன்மைகளை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த யாக்கோபு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு தன் மாமனாரிடத்தில் சொன்னபடியால், ஆண்டவருடைய வார்த்தை இவருக்குள் இருந்தபடியால், தனித்து விடப்பட்டிருந்த மனிதனை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மனிதனை பார்த்து சொல்லுங்க, நீ ஒண்ணு தரண்டா, ஆண்டவர் எனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்கிறவர்கள் நிப்பாட்டினாலும் பரவாயில்லை, மனிதனுடைய உதவி நின்று போனாலும் பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க, நீ உதவி செய்யாட்டும், என்ன அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளானது ஊருக்கு வர்றான், திரும்பி சொந்த சகோதரன் ஏசாவை பார்க்க வர்றான். ஏசா இப்ப எப்படி இருப்பாரு? கடும் கோபத்துல இருப்பாரு. அவனுடைய ஆசீர்வாதத்திலே நான் வாங்கிட்டு போயிட்டேன், என்ன கொன்னுடக்கூடாதுன்னு அவன் யாக்கோபு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லா சொத்துக்களையும் எல்லா வெகுமதிகளையும் முன்னாடி அனுப்பி விட்டான். இப்ப ஏசா சொல்றான், பரவாயில்லப்பா, இதெல்லாம் நீ வச்சிக்க. சோத்திரம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ஏசாவை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, உமக்கு கொண்டு வரப்பட்ட காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இது யார் சொன்னா? யாக்கோபு சொல்றாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனை பார்த்து சொன்னா, நீர் ஒண்ணு எனக்கு தரண்டா, ஆண்டவர் தருவார்னு நம்பினா. இப்ப சொல்றா, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு என் ஆண்டவர் தந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஒண்ணு இல்லாம, ஒரு ரூபாய் கூட இல்லாம தேவ தரிசனத்தோட அந்த வார்த்தையை மட்டும் நம்பி வெறும் கையா போற மனுஷன் இப்ப திரும்பி வரும்போது ஆண்டவரிடத்தில் இப்பொழுது மனிதனிடத்தில் சொல்லுகிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் இப்படிப்பட்ட சாட்சியாக நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. இயேசு உங்களில் அன்பு கூர்கிறபடியால், உங்களை நேசிக்க இயேசு இருக்கிறபடியால் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. இயேசு உங்களுக்கு உதவி செய்வதற்கு, இயேசு உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறபடியால், இயேசு உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. இயேசு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவதற்கு உங்களோடு இருக்கிறபடியால். ஆமென். எனக்கு யார் உதவி செய்வார் என்று நினைக்கிற இந்த உலகத்தில் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன்னு இயேசு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் எழுந்து நிற்கலாமே. இந்த பகல் வேளையிலும் யாக்கோபை போல யாரும் எழுந்து நிற்போம். சுதரம். யாக்கோபு ஜெபித்ததை போல அல்லது யாக்கோபை போல இன்னைக்கு ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் தனித்து விடப்பட்டதான யாக்கோபு நோக்கி பார்த்ததை போல இந்த வேளையில் ஆண்டவரே, அந்த யாக்கோபுக்காக அந்த இரவு வேளையில் அவனுக்காக இறங்கி வந்த தேவன் எனக்காக இந்த வேளையில் என்னை ஆசீர்வதிக்க என் மத்தியில் வாரும் என்று கேட்கலாம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவர் அநேக நேரங்களிலே மனிதர்களால், உறவுகளால், சுதரம் ஆண்டவர் நண்பர்களால் அல்லது ஏதோ சில காரியங்களுக்காக தனித்து விடப்படுகிற போது நான் தனிமையாய் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, நான் தனியாய் விடப்பட்டு விட்டேனோ என்று இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ தனிமையானவன் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. உறவுகள் உன்னை கைவிடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை நேசிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்த நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த உறவுக்கு உதவி செய்ய நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஒத்தாசையாக நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வாழ வைப்பதற்காக, உனக்கு வேண்டியதெல்லாம் தருவதற்காக உன்னோடு நான் இருக்கிறேன். நீ கலங்காதே. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னை நீ பலதுகிறது நான் உன்னை தாங்குவேன். இந்த வெளியே சப்பா என்னையும் தொடும், என்னையும் ஆசீர்வதியும், என்னோடு கூட இறங்கி வாரும். அன்று யாக்கோபுக்காக இறங்கி வந்த தேவன் இன்னைக்கு நான் ஒருவேளை தனி மனிதனாய் யாரும் உடைய உதவியும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலைமையில் நிற்கிறேன். ஆண்டவரே, யாக்கோபுக்காக அன்று இறங்கின தேவன் இன்னைக்கு எனக்காக, என் குடும்பத்திற்காக இறங்கி வாரும்.
என்று சொல்லி இயேசப்பாவிடத்தில் கேட்கலாமே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே, இப்போவாரு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. எனக்கு என்னுடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு சொன்னேன், நீ தனிமையானவன் அல்ல. மகனே மகளே, நீ தனிமையானவன் அல்ல. உலகம் உன்னை பார்த்து சொல்லலாம், உறவுகள் உன்னை பார்த்து சொல்லலாம், நீ தனிமையானவன், நீ கைவிடப்பட்டவன், ஒருவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவன் என்று உன்னை ஒதுக்கலாம், புறங்கோறலாம். நீ தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், மனிதன் சொல்லுகிறான் நீ தனிமையானவன் என்று, உன்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று. ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு வேண்டியதெல்லாம் தருகிறார், உனக்கு ஒத்தாசையா இயேசு இருக்கிறார், உனக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். இந்த யோசேப்பாவிடத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் ஐயா. யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அந்த தீச்சூளையில் இறங்கின தேவன் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் அந்த அக்கினியை போன்று நடக்கிறதை போல இருக்கிறது ஆண்டவரே, என்னோடு வாரும் என்று கேட்கலாமே. இயேசப்பா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையினால் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதியும், இந்த வல்லமையில் நிரப்பி ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒவ்வொரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. தேற்றவாளனாய் பிள்ளைகளோடு இருப்பீராக. தனிமையின் நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் தனியாத்தான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யார் யார் நினைத்தார்களோ, இன்னைக்கு ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவரே, நீ தனிமை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் வாழ்வதற்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவீராக. ஒரு மனிதன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களை தனிமையாய் நீர் விடுவதில்லை. எங்கள் கஷ்டத்தில், எங்கள் பலவீனத்தில், எங்கள் பாடுகளில், எங்கள் துயரமான நேரங்களிலே என் ஆண்டவர்களை கைவிடாத தேவன், அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்மையான நிறைவான வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருடுவீராக. இந்த இடத்திலும் யாராவது பலவீனத்தோடு இருந்தால் சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. கஷ்டங்கள் ஆண்டவர் எல்லாம் மாறி சமாதானத்தோடு வாழ கிருபை செய்யுங்க. குடும்பங்கள் இருக்கிற சாபக்கட்டுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உயர முடியாதபடி வாழ்வில் தடைகளை கொண்டு வருகிற எல்லா தடைகளும் நீங்கி இவர்கள் உயர்வதற்கு, முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. இந்த வேளையில் இயேசுப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். இந்த வேளை அனைவரையும் ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக, நல்ல திருமண வாழ்வுக்காக, நல்ல எதிர்காலத்திற்காக, நல்ல இல்லங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி இன்னும் பல எண்ணங்களோடு விருப்பங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டருட வேண்டும் என்று செபிக்கிறோம். விடுதலையினால் நிரப்பும், சமாதானத்தினால் நிரப்பும், ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவரோடும் அமரட்டும். ஆனால் வயதான முதிர்ந்த பெற்றோர்களையும் ஆசீர்வதியும். எங்களை விட தூரமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், உறவுகளை ஆசீர்வதியும். அனைவரோடும் தூய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். எப்படி அன்னைக்கு அந்நாள் தேவ சமூகத்திலிருந்து போற போது துக்கமகமாகவே இருக்கவில்லையோ, அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு நிறைவான வாழ்க்கையை இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலங்களை தேற்றினபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் சொன்ன இவர்கள் இப்பொழுது ஜெபித்திருக்கிற அனைத்து விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க போகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவருக்கும் நீடிய வாழ்வையும் சுகபலத்தையும் நன்மையான நிறைவான நன்மையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், விண்ணப்பங்களை அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.